श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। संक्षेप रामायणத்துல 28வது ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தத்திலேன்னு சொல்லணும். பௌரைரனுகதோ தூரம் பித்ரா தசரதேன ச சிருங்கிபேரபுரே சூதம் கங்காகூலே வியசர்ஜயத் குஹமாசாத்ய தர்மாத்ம நிஷாதாதிபதிம் பிரியம். இதுல 1.5 ஸ்லோகம். இந்த 1.5 ஸ்லோகம் சொல்லணும். நேற்றுக்கு சொன்ன ஸ்லோகத்துல பிராதரம் இல்ல ஜனகஸ்ய ராமஸ்ய தைதா பாரியா நித்தியம் பிராணசமாஹிதா அப்படின்னு கொள்ளியோ. இதுல கொஞ்சம் யோசிச்சமான இன்னொரு விஷயம் கூட இருக்கு. ராமஸ்ய தைதான்னு முதல்ல சொன்னார். ஏன் தைதா அப்படின்னா பாரியா பாரியா இருக்கிறபடினால தைதா. ராமஸ்ய தைதா எதனாலன்னா பாரியா, இவன் பாரியா இருக்கு அப்படின்னால. இத்தரா பாரியா இருந்தானா அவருக்கு பிரியமா இருக்க மாட்டா அப்படின்னு கூட அர்த்தம் கிடைக்கலாம் இதுல இருந்து. அவ எப்படி இருக்கலாம்னா நித்தியம் பிராணசமா, எப்பவும் பிராணனுக்கு துல்லியமா இருக்கா. பின்ன நித்தியம் ஹிதா, அந்த நித்தியத்தை இங்க 2 இடத்தையும் சேர்த்துக்கலாம். எப்பவும் ஹிதத்தை பண்றவன். சரி போடா, இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை வருவோம். பௌரைஹி அனுகதா தூரம் பித்ரா தசரதேன ச ஸ்ருங்கிபேரபுரே. இது 2 பாடம் இருக்கு. ஸ்ருங்கவேரபுரே அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. கோவிந்தராஜ்யத்துல வியாக்கியானத்துல ஸ்ருங்கிபேரபுரேன்னு தான் வியாக்கியானம் பண்ணிருக்காரு அவர் கோவிந்தராஜியர். அதனால நாமளும் அந்த பாரதியை சொல்லிடலாம். ஸ்ருங்கிபேர ஒரே ஒரு நிமிஷம் இன்னொரு பிரசக்தி வேணா பார்த்துடலாம். 1 செகண்ட். உத்தமோட சமயம் என்ன சொல்றாருன்னு பார்த்துடலாம். ஸ்ருங்கிபேரபுரம் தான் உத்தமோட சமயம் வியாக்கியானம் பண்றாரு. शृंगिबेरपुरे सूतं गंगाकूले व्यसर्जयते गुहम आसाद्य धर्मात्मा निषादाधिपतिम प्रियम. ராமன் காட்டுக்கு கிளம்புறார். கூட சீதையும் புறப்பட்டா, லக்ஷ்மணனும் புறப்பட்டார். 3 பேரும் போய் அப்பா கிட்ட தசரதன் கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறா. அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிறா, நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்ப ராமன் சொல்றார், நான் மட்டும்தான் கிளம்பினேன், ஆனா பல காரணத்தினால இவா 2 பேரும் கூட என் கூடயே வரேங்கிறா, அதனால நான் அழைச்சிட்டு போறேன்னு. தசரதன் இதுக்குதான் இருக்க, இன்னைக்கு ராத்திரி இருந்துட்டு நாளைக்கு போலாமே அப்படின்றவர். கிளம்புறதுன்னு முடிவாச்சுன்னா இதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ண போறோம், நான் இன்னைக்கே கிளம்புறேன்னு கிளம்பிடுறேன். ஏன்னா கைகேயி கிட்ட முன்னாடியே வரம் கொடுத்தாச்சு, அவள்கிட்ட சொல்லியாச்சு நான் இன்னைக்கே கிளம்புறேன்னு. அந்த வார்த்தையை காப்பாத்துறோம். அப்ப கைகேயே கொண்டு மரபுரிகள்லாம் கொடுக்குறா. அந்த மரபுரி எல்லாம் தரிச்சுட்டு, அப்ப சீதை மரபுரி தரிக்க கூடாதுன்னு அங்க இருக்கிறவாள்லாம் பெரியவாள்லாம் சொல்ல, சீதைக்கு மாத்திரம் நிறைய வஸ்திரங்கள் ஆபரணங்கள்லாம் கொடுத்து அனுப்புற. சுமந்திரன்ற தேரோட்டிய நீ வாழ
கொண்டு போய் அழிச்சுன்னு போகணும்னு சொல்லி அனுப்புறார். தேர்ல தான் கிளம்புறச்ச அவரை கிளம்பி போறச்ச பின்னாடியே அந்த நகரவாசிகள் எல்லாம் கூடயே ஓடி வரா. இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கும் ராமாயணத்துல, பின்னாடி ஸ்ரீமத் ராமாயணத்துல அந்த இடத்துல ஓடாத நில்லுங்கோ, நீ ஓட்டாத, வேகமா வண்டி தேர ஓட்டாத, நிதானமா ஓட்டு அப்படின்னு ஜனங்கள்லாம் சொல்லுவான். இவரும் தன்னுடைய பையன் கிளம்பி போறச்ச தசரத சக்கரவர்த்தியோ அப்படியே தொடர்ந்து வர்றாரு கொஞ்சம் தூரம். ஆனா அப்ப ஒரு தர்மசாஸ்திரத்தை சொல்லி பாக்கி இருக்கிற ரிஷிகள்லாம் அவரை போக விடாம தடுக்கிறார். யார் நம்ம திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க, சீக்கிரமா நல்லபடியா திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க, அவளால ரொம்ப தூரம் நம்ம பின்தொடரக்கூடாது. ஆனா அப்படின்னு சொல்லி உன்னே சரிதான் தசரதர் ஆத்து வாசல் மாளிகையில வாசல் வந்த உடனே நின்றுட்டார். இவெல்லாம் கிளம்பி போறா. ஜனங்கள்லாம் பின்னாடியே தொடர்ந்துட்டு போறது. சரையூ நதி தீரத்துல அன்னைக்கு போய் ராத்திரி தங்குறா. கொஞ்சம் தூரம் போய் எல்லா ஜனங்களும் ஓடி வந்த கலப்புல ராமன் தான் தேர்ல இருக்கார், பாக்கி எல்லாரும் ஓடிதானே கூட வந்திருக்கா. எல்லாம் கண்ணாசம் இருக்கிற சமயத்துல எல்லாம் தூங்கிடுறா. ராத்திரி சுமந்திரனை கூப்பிட்டு, தேரோட்டி சுமந்திரனை கூப்பிட்டு, நீ மறுபடியும் நாட்டு பக்கமே அயோத்தியை நோக்கி தேர் போற மாதிரி தேரை ஓட்டிட்டு மறுபடியும் இங்க சேருன்னு அந்த மாதிரி தேர் போற மாதிரி தேர் தரத்தை உண்டாக்கிட்டு சுமந்திரன் மறுபடியும் ராமன் கிட்ட வர. இவெல்லாம் 3 பேருமா சேர்ந்து சுமந்திரன் ராமன் லக்ஷ்மணன் சீதை 3 பேரையும் ரொம்ப தூரம் தள்ளி அழிச்சுட்டு போயிடுற. அழிச்சுட்டு போய் கங்கா நதி தீரத்துல அங்க சிங்கிபேரபுரம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு அது வேட்டுவச்சேரி. அந்த வேட்டுவச்சேரிக்கு ராஜாவா அதிபதினா குஹன் இருக்கான். அந்த குஹனை பார்த்து குஹனோட ராமனுக்கும் குஹனுக்கும் அந்த இடத்துல சமாகமம் நடக்கிறது. 2 பேரும் மீட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறமா இந்த தேரோட்டிய நீ ஆத்துக்கு கடையும் போயிட்டு வா, நீ போய் எங்க அப்பாவை பாரு போற, எனக்கு இனிமே தேர் வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சுடுறேன். அவன் போகமாட்டேங்கிறான் சூதர். நானும் உங்களுடைய வந்துடுறேனே அப்படின்னு. இல்ல நான் காட்டுக்கு போயிட்டேன்றது எங்க அம்மாவுக்கு போய் யார் சொல்லுவா, கைகேயிக்கு போய் யார் சொல்லுவா? நீ காட்டுக்கு நீ எங்கேயாவது வேற எங்கேயாவது கொண்டு ஒழிச்சு வச்சுட்ட, ரொம்ப சந்தோஷமா ராமன் இருக்கான், வேற எங்கேயோ ஒரு நாட்டுல உட்கார்ந்து இருக்கான், அம்மா நினைச்சுட்டான்னா அதெல்லாம் கூடாது. அதனால நான் காட்டுக்குள்ள போயிட்டேன்றத பார்த்துட்டு நீ கிளம்பி போயிடு அப்படின்னு அந்த தேரோட்டிய அந்த இடத்துல விட்டுட்டு ராமன் குஹனோட கூட கங்கையை கடந்து அந்த பக்கம் போற. இதான் இந்த கதையை தான் இங்க சுருக்கிருக்கு. பௌரைஹி அனுகதா பௌரைஹி புரே பவாஹ பௌராஹ, புறத்தில் வசிக்கக்கூடியவர்கள். புரே பவாஹ பௌரா சப்திதாந்த பிரத்யம் அன் பிரத்யம். அதனால அந்த நகரத்தில் வசிக்கக்கூடியவர்கள். தைஹி அனுகதா தைஹி தூரம் அனுகதா, அவர்களாலே வெகு தூரம் பின்தொடரப்பட்டவனான. பித்ரா தசரதேனச, பிதாவான தசரதனாலையும் அனுகதா அவனாலையும் பின்தொடரப்பட்டவனான. தர்மாத்மா தர்மாத்மா ராமன்ற சப்தம் இல்லை இங்க. இந்த இடத்துல தர்மாத்மான்ற பதம் தான் இருக்கு. தர்மாத்மாவான முன்னாடியே தர்மாத்மாவுக்கு முன்னாடியே சொல்லிருக்கும். இந்த ராமன் சிங்கிபேரபுரம் அப்படின்ற ஊர்ல நிஷாதாதிபதி, நிஷாதானாம் அதிபதி, நிஷாதாதிபதி தம் நிஷாதாதிபதி, வேடுவர்களுக்கு தலைவனான குஹம், பிரியம் குஹம், பிரிய சுகுர்த்தான
பிரியனான நண்பனான குகனை ஆசாத்திய அடைந்து, இவர் போய் குகனத்துல போய் அங்க குகனை பார்க்கிறார். குகனோட சேர்ந்து அதுக்கப்புறம் கங்காகூலே, கங்கையினுடைய தீரத்தில், கங்காயாக கூலம் கங்காகூலம், தஸ்மின் கங்காகூலே, கங்கா நதியினுடைய தீரத்தில், சிங்கிவேரபுரத்தில் இருக்கிற கங்கா நதி ஓடிட்டு இருக்கிற கங்கா நதி, அந்த இடத்துல இருக்கிற கங்கா தீரத்துல சூதம் விசர்ஜயத்து, சூதம் சாரதின் தேரோட்டியை விசர்ஜயத்து, வி பூர்வகமாய சர்ஜு தாத்து, அதுவே அதுல வி பூர்வகமா, அதனால விசர்ஜயத்து அப்படின்னு அவனை விட்டு விட்டார். அவனை விசர்ஜயத்து, அவனை விட்டார், அவனை போகும்படி பண்ணான்னு அர்த்தம். வி பூர்வகமாய சுஜிதாத்து, அதுல நிக்ஷ, அதுல லங்ல பிரதம வருஷம் விசர்ஜயத். சரி, இன்னொரு தூரம் அன்பைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆகாங்ஷா சொல்லலாம். பௌரைஹி, நகரவாசிகளாலே, புரே பவாஹா பௌராஹா தை, பௌரைஹி நகரவாசிகளினாலே, பித்ரா பிதாவான தன் தகப்பனான, தசரதேன தசரதினாலையும் ச அவனாலையும், தூரம் அனுகதா தூரம் வெகு தூரம், அனுகதா பின்தொடரப்பட்டவனான, அவர்களாலே பின்தொடரப்பட்டவனான, தர்மாத்மா தர்மயேவ ஆத்மா எஸ்ய, தர்மஹா ஆத்மா எஸ்ய சா தர்மாத்மா, எப்பவும் ஆத்மால தர்மத்தையே சிந்திக்கிறவன், தர்மாத்மாவான ராமன் சிங்கிபேரபுரே, சிங்கிபேரபுரம் அப்படின்றதுக்கு சிங்கவேரபுரம்ன்றதுக்கு அர்த்தம் சொல்லிருக்கா, சிங்கிபேரபுரத்துக்கு அர்த்தம் சொல்லிருக்கா. சிங்கிபேரபுரம் அப்படின்னா சிங்கா அஸ்தி அஸ்தி சிங்கி அப்படின்னு மானுக்கு பேரு. சிங்கினஹா சிங்கினாம் பேராணி கிருத்திரிம சரீராணி, பேர சப்தத்துக்கு கிருத்திரிமமான சரீரம் அப்படின்னு அர்த்தம். அதனால சிங்கினாம் பேராணி சிங்கி பேராணி கிருத்திரிம சரீராணி, வைரம் சப்பிரதிரூபகம், அதனால சிங்கி பேரம். சிங்கினः கிருஷ்ணாகாராதயः மிருகாः தேஷாம் பேராணி கிருத்திரிம சரீராணி. அப்படிப்பட்ட சிங்கிபேரம் என்ற பெயருள்ள புறம், சிங்கிபேரம் என்ற பேருள்ள புறம் சிங்கிபேரபுரம், சிங்கிபேராக்கியம் புறம் சிங்கிபேரபுரம் அப்படின்னு இப்படி சிங்கிபேரபுரம் அப்படின்றது வியாக்கியானம் பண்றாங்க. இது சொல்றான். சிங்கி அப்படின்றதுக்கு சிங்கம் உள்ளது, சிங்கி கொம்புள்ள மான்கள், அவைகளோட சரீரங்களுடைய ஸ்தலம் அப்படின்னு. ஏன்னா வேலை காலாளா இருக்கு அப்படின்னால மானை அடிச்சு நிறைய மான்லாம் அடிச்சு மானுடைய சரீரம் மாத்திர கையில வச்சுட்டு இருக்கா. மான் செத்து போச்சு, அதனால அந்த சரீரம் பேரன்ற சத்தத்துக்கு வஞ்சனா சரீரம்னு. வஞ்சனா சரீரம்னா சரீரம் மாத்திரம் இருக்கு, உள்ளுக்குள்ள ஒன்றும் பிராணம் கிடையாது. அந்த மாதிரி சரீரத்தை வெளியில வச்சுட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள வெக்கல ரசி வச்சுப்பான்னு வச்சுப்போம். அந்த மாதிரி அது நிறைய இருக்கிறதுனால சிங்கிபேரம் அந்த புறத்துக்கு பேருன்னு வியாக்கியானம் பண்றான். சிங்கிபேரபுரத்தில் நிஷாதாதிபதி, நிஷாதா நிஷாதன்ற சப்தத்துக்கு வேடன் அர்த்தம். நிஷாதா நிஷாதானாம் அதிபதி நிஷாதாதிபதி, தம் நிஷாதாதிபதி வேடவர் தலைவனான, பிரியம் குகம் பிரிய சுகுர்த்தான பிரிய நண்பனான பிரியனான குகம் குகனை, குகன்ற சப்தத்துக்கு கோபயதி குஹான்னு வியாக்கியானம் பண்ற.
எல்லாரையும் ரட்சிக்கிறவனா, அந்த அந்த அங்க வரவா எல்லாரையும் ரட்சிக்கிறவன். அதனால இவன் வந்து குஹன்னு பேரு. குஹு தாத்துவுக்கு அது மாதிரி ஒரு அர்த்தம். ஒரே ஒரு நிமிஷம். கூஹதி கோபயதி பரஸ்வம் இது குஹா. மற்றவர்களுடைய சொத்தை இவன் காப்பாற்றுறவன் அப்படின்னு. கூஹதி கோபயதி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பஞ்சயத்தின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ரெண்டு விதமும் சொல்லலாம். அதனால இவன் வந்து நீச்சமான காரியம் பண்றவன், வஞ்சிக்கிறவன் அர்த்தம். எதனா இந்த மிருகங்கள் எல்லாம் வஞ்சிச்சுதான் கொள்ளுவான் வேறன்றதுக்கு, அப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம்னு வியாக்கியானம் பண்ணிருக்கான். அப்படின்னால அந்த குஹா குஹம் ஆசாத்திய குஹனை அடைந்து ஆசாத்திய அப்படின்னு யவந்தமான அபியம் இது. ஆசாத்திய அடைந்து கங்காகூலே கங்காயாக கூலம் கங்காகூலம் தஸ்மின் கங்காகூலே கங்கையினுடைய தீரத்தில் ஸ்தூதம் சாரதியை விசர்ஜயது. விசர்ஜயது அப்படின்னா திருப்பி அனுப்பினான் அப்படின்னு அர்த்தம். விட்டு விடுறதுன்னு அர்த்தம். திருப்பி அனுப்பினான் அப்படின்னு இல்ல. பௌரைஹி இந்த இடத்துல சந்தி காரியம் பார்த்தோம்னா பௌரைஹி அனுகதா பௌரைர் அனுகதா விசர்க்கமும் அகாரமும் சேர்ந்து ரகாரமா மாறி இருக்கு. பௌரைஹி அனுகதா பௌரைர் அனுகதா விசர்க்க சந்தி. அதுபோல வியசர்ஜயது வி பூர்வகமாய அசர்ஜயத்து என் சந்தியில வியசர்ஜயத்து இகோ எனத்தினால விசர்ஜயத்து அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இந்த ஒன்றரை ஸ்லோகத்துல கிரியாபதம் விசர்ஜயத்து. விசர்ஜயத்து திருப்பி அனுப்பினார். கஹா விசர்ஜயத்து முதல்ல கர்த்தம் பிரின்சிபல் சென்டர்னு தெரிஞ்சுக்கணும். கஹா விசர்ஜயத்து ராமஹா விசர்ஜயத்து. நாங்க ராமஹான்ற பதம் இல்ல ஸ்லோகத்துல. ஸ்லோகத்துல இருக்கிற பதம் தர்மாத்மான்னு. தர்மாத்மா விசர்ஜயத்து. தர்மாத்மாவான ராமன் விசர்ஜயத்து. கம் விசர்ஜயத்து ஸ்தூதம் விசர்ஜயத்து. தர்மாத்மா ஸ்தூதம் விசர்ஜயத்து. குத்திர விசர்ஜயத்து எந்த இடத்துல அவனை விடுவித்தான்? கங்காகூரே விசர்ஜயத்து. கிங் கிருத்வா விசர்ஜயத்து எதை பண்ணிட்டு? ஆசாத்திய அடைந்து. கம் ஆசாத்திய எவனை அடைந்து? குஹம் ஆசாத்திய தர்மாத்மா கங்காகூலே ஸ்தூதம் விசர்ஜயத்து. कीदृशं गुहं प्रियं गुहं पुनः कीदृशं गृहं निषादाधिपतं पदिं गृहं निषादाधिपतिं गृहं. कुत्र आसाद्य गुहं कुत्र आसाद्य? शृंगिबेरपुरे आसाद्य. धर्मात्मा रामः शृंगिबेरपुरे निषादाधिपतिं प्रियं गुहं आसाद्य गंगाकूले सूतं व्यसर्जयते. स धर्मात्मा कीदृशः? अनुगतः. कथम अनुगतः? दूरम अनुगतः. केन अनुगतः? दशरथेन अनुगतः. कीदृशेन दशरथेन अनुगतः? पित्रा दशरथेन अनुगतः. पुनः कैः अनुगतः? पौरैः अनुगतः. இதுல சான் இருக்க, அந்த சாக்கு வந்து அன்பாச்சைன்னு அர்த்தம்.
அதாவது சார்த்தே துவந்தகான்னு சூத்திரம். இந்த சகாரத்துக்கு 4 அர்த்தம் சொல்லி அதுல அன்வாசயார்த்தத்துல இந்த சகாரம்னு வியாக்கியானம் பண்ணிருக்கான். என்னன்னா தூரம் அப்படின்றதுக்கு நேர் எதிர்த்தட்டான அர்த்தம். கொஞ்ச தூரம் தான் வந்தான் இவன் தசரதன். அதனால அன்வாசயார்த்தத்துல சமுச்சு இது சகாரம்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதனால பௌரைஹி தூரம் அனுகதா தசரதேனச்ச அனுகதா. தசரதனும் வந்தான். தசரதனும் வந்தான்னா அவன் தூரம் ரொம்ப தூரம் வந்தான்னு அர்த்தம் இல்லை, அவனும் கொஞ்சம் தூரம் வந்தான் அப்படின்னு அர்த்தம். அதான் அன்வாசயம், முக்கியம் இல்லாத அர்த்தத்துல. பிக்ஷாமட காம்ச ஆணைய அப்படின்றது உதாரணம் சொல்லுவா. பிக்ஷைக்கு இப்போ கண்ணில் பட்டா பசுவையும் கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். அதுபோல பௌரைஹி தூரம் அனுகதா பித்ரா தசரதேனச்ச அனுகதா. பௌரர்களாலே நகரவாசிகளாலே வெகு தூரம் தொடரப்பட்டவன், பிதாவான தசரதனாலையும் தொடரப்பட்டவன் அப்படின்னு சொன்னபடியினால என்ன ஆச்சுன்னா தசரதன் ரொம்ப தூரம் போல அப்படின்ற அர்த்தம் இங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னு. சரியா? இந்த இதுல வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இன்னொரு அன்வயத்தை சொல்லி பொருள் சொல்றோம். பௌரைஹி புரே பவாக பௌராக தைஹி பௌரைஹி நகரவாசிகளினாலே பித்ரா தசரதேன ச பிதாவான தசரதனாலேயும் தூரம் அனுகதா வெகு தூரம் பின்தொடரப்பட்டவனான தர்மாத்மா தர்மஹா ஆத்மா யஸ்ய சஹா தர்மாத்மா தர்மாத்மாவான ராமன் சிங்கிபேரபுரே சிங்கினஹா சிங்கம் ஏஷாம் சந்தி தே சிங்கினஹா சிங்கினாம் பேரம் எத்திர தது சிங்கிபேரம் சிங்கிபேரமேவ புறம். சிங்கிகளுடைய வஞ்சகமான சாதாரண சரீரங்கள் எங்க இருக்கோ அது சிங்கிபேரம். சிங்கிபேரமே புறம். சிங்கிபேரபுரே சிங்கிபேரம் என்கிற புறத்தில் நிஷாதாதிபதி நிஷாதர்களுக்கு நிஷாதானாம் அதிபதி நிஷாதாதிபதி தம் நிஷாதாதிபதி வேடுவர்களுக்கு தலைவனான பிரியம் குஹம் பிரியமானவனான மிகவும் சுகுர்த்தான நண்பனான குகனை ஆசாத்திய பிராபிய அடைந்து கங்காகூலே கங்காயாக கூலம் கங்காகூலம் தஸ்மின் கங்காகூலே கங்கையினுடைய சரீர தீரத்தில் சூதம் சாரதியை ஜசர்ஜயத்து விட்டு விட்டான், திரும்ப போக சொன்னான் அப்படின்னு அர்த்தம். சரியாச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? அடியன் இந்த ஆகாங்ஷா மட்டும் இன்னொரு சொல்ல முடியுமா அடியன்? அந்த லைன்ஸ் மட்டும். ஆகாங்ஷாவா? சரி, நான் கேட்கறேன், நீ சொல்லு பாப்போம். இல்ல அடியன், அடியன் எழுதிக்கிறதுக்கா? நீ எழுதிக்கணுமா? ஆமா அடியன். கிரியாபதம் என்ன இங்க? விசர்ஜயத்து. விசர்ஜயத்து. கஹ விசர்ஜயத்து? ராமஹ விசர்ஜயத்து. ராமஹான்னு பதம் இல்லையே. தர்மாத்மா விசர்ஜயத்து. தர்மாத்மான்னு பதம் இருக்கு. சரி, தர்மாத்மா விசர்ஜயத்து. கம் விசர்ஜயத்து? சூதம் விசர்ஜயத்து. இதான் பிரின்சிபல் சென்டென்ஸ். ராமஹா தர்மாத்மா சூதம் விசர்ஜயத்து. பாக்கி எல்லாம் விசேஷணங்கள் அந்த மாதிரிதான். தர்மாத்மா சூதம் குத்திர விசர்ஜயத்து? கங்காகூலே விசர்ஜயத்து. கங்காகூலே விசர்ஜயத்து. தர்மாத்மா கிம் கிருத்வா சூதம் விசர்ஜயத்து? ஆசாத்ய விசர்ஜயத்து. ஆசாத்ய அடைந்து. யவந்தம் அப்பீரியம் இது. ஆசாத்ய அடைந்து. சதுரு கதவுன்ற தாத்து, அதுக்கு ஆன்ற உபசர்க்கம் வச்சு ஆசாத்ய. உபசர்க்கம் உபசர்க்கத்தோட இருக்கிற தாத்துவுக்கு லெப்பு பிரத்யம் வரும். உபசர்க்கம் இல்லாம இருந்ததுன்னா
துவா பிரத்யம் வரும். கிருத்வா அப்படின்னா கிருத்வானா கிரு தாத்து உபசர்க்கம் இல்லாம சொல்றச்ச கிருத்வா. அதே உபசர்க்கம் சேர்த்து சொன்னோம்னா சம்ஸ்கிருத்ய, சம்முன்னு உபசர்க்கம் சேர்த்தோம்னா சம்ஸ்கிருத்ய. இதான் முக்கியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. கத்வா ஆகத்ய, சங்கத்ய, இந்த மாதிரி உபசர்க்கம் வந்துதானா இது எல்லாத்துக்கும் இந்த ஜப்பு துவா பிரத்யம், துவா பிரத்யம் ஜப்பு பிரத்யம் ரெண்டுத்துக்கும் இன்ஃபைனைட் தான் அர்த்தம். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்றோம்னா எந்த இடத்துல ஜப்பு எந்த இடத்துல தும் துவா அப்படின்றது என்னன்னா தாத்து ஒரிஜினல் தாத்துவா இருந்தா துவா பிரத்யம், ஜப்பு பிரத்யம். அதான் கணக்கு. ஆசாத்திய பிராப்திய. கம் ஆசாத்திய குஹம் ஆசாத்திய, குஹம் ஆசாத்திய குஹனை அடைந்து. இதுல இருந்து எழுதிக்கணும் அடியே. குஹம் ஆசாத்திய என்ன அடியே? கீதிருஷம் குஹம் ஆசாத்திய. அதான் இதுல இருந்து அடியன் எழுதிக்கணும் அடியே. சரி எழுதிக்கோ. கீதிருஷம் குஹம் ஆசாத்திய பிரியம் குஹம் ஆசாத்திய புனீதிருஷம் குஹம் ஆசாத்திய. மறுபடியும் குஹனுக்கு இன்னொரு விசேஷம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். நிஷாதாதிபதிம் குஹம் ஆசாத்திய. நிஷாதாதிபதிம் குஹம் குத்ர ஆசாத்திய எங்க அடைந்து? சிருங்கிபேரபுரே ஆசாத்திய, சிருங்கிபேரபுரத்தில் அடைந்து. தர்மாத்மா சிருங்கிபேரபுரே நிஷாதாதிபதிம் பிரியம் குஹம் ஆசாத்திய கங்காகூலே சுத்தம் சசர்ஜயதே. தர்மாத்மா அனுகதா பின்தொடரப்பட்டவன். கைஹி அனுகதா கௌரைஹி அனுகதா. புனः கௌரைஹி கதம் அனுகதா? தூரம் அனுகதா, வெகு தூரம் பின்தொடரப்பட்டவன். புனः கேன அனுகதா? வேற யார் தொடர்ந்தா? தசரதேன அனுகதா. कीदृशेन दशरथेन? पित्रा दशरथेन. पौरैः पित्रा दशरथेन च दूरम् अनुगतः धर्मात्मा शृङ्गिबेरपुरे निषादाधिपतिं प्रियं गुहम् आसाद्य கங்காகூலே சூதம் சசர்ஜயதே. சரியாச்சா? அடியே வேற ஏதாவது டவுட் இருக்கா? அடியன் சுவாமி, ஆசாத்தியல என்ன கிரியாபதம், என்ன தாத்து? சதிலு, சதிலு தாத்து அப்படின்னு நினைக்கிறேன். ஆ பூர்வகமே சதிலு கதவும் ஞாபகம், சதிலு கதவும் ஞாபகம். அதனால சாதயாமி அப்படின்னா போறேன்னு அர்த்தம், கச்சாமின்னு அர்த்தம். அந்த தாத்து சதிலு கதவ், அதுக்கு ஆ உபசர்க்கம் சேர்ந்து ஆசாத்திய. அப்புறம் அதுக்கு மேல எப் வச்சு ஆசாத்தியன் ரூபம் வந்திருக்கு. அடியன் அடியன் அப்புறம் ஸ்ருங்கி பேரபுரேக்கு அடியன் விக்கிரகம் எப்படி பண்ணணும் அடியன்? ஸ்ருங்கி பேரபுரம். ஸ்ருங்கினः शृङ्गः सन्ति येषां ते शृङ्गिनः, अथवा शृङ्गः अस्य अस्ति इति शृङ्गी ते शृङ्गिनः. शृङ्गं न கொம்புக்கு பேரு, கொம்பு உள்ளது शृङ्गिன்ற சொல்றதுனால இந்த இடத்துல மான்களை சொல்றது. கிருஷ்ணசாரன்னு பேரு, கிருஷ்ணசாரம் மிருகங்கள மான்களை சொல்றது. கொம்புள்ள மான்கள், கொம்பு மான்களை கிருஷ்ணசாரன்னு பேரு. தேஷாம் பேராணி, பேர சப்தத்துக்கு இந்த சரீரம் அர்த்தம், கிருத்திரிம சரீரம் அர்த்தம். தேசாம் பேராணி, சிங்கி பேராணி,
சிங்கிபேராணி யஸ்மின் தத்து சிங்கிபேரம். அந்த மான்களுடைய கிருத்திரிம சரீரம் எங்க இருக்குமோ அந்த இடம் சிங்கிபேரம். அந்த சிங்கிபேரமேவ புறம் சிங்கிபேர புறம் அப்படின்னு. அதாவது அவெல்லாம் வேட்டையாடுறவா இல்லையா, வேட்டையாடி மானை கொன்னுட்டு மானோட தோல் மாத்திரம் அப்படியே வச்சிருப்பான். அப்படின்னு மான் தோல் மாத்திரம் இருக்கும். நீங்களாம் சரியா சின்ன பசங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்களோ, தெரியாது. அந்த காலத்துல கண்ணுக்குட்டிக்கு பயில கண்ணுக்குட்டி தோலால உள்ளுக்குள்ளலாம் வெக்கல அடைச்சு கண்ணுக்குட்டி தோல் மாத்திரம் மேல வச்சு தச்சு கண்ணுக்குட்டி மாதிரி வச்சிருக்கோம். அது மாதிரி வச்சு மாட்டுக்கு பால் கறப்பான் மெட்ராஸ்ல. அந்த மாதிரி சின்ன வயசுல, என்னோட சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கணும் இது. இவெல்லாம் மானை அடிச்சுட்டு மான் இருக்கிற மாம்சத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த தோலை மாத்திரம் போட்டு ஒரு மான்குட்டி மாதிரி பண்ணி வச்சிருக்கிறது. இந்த பேரம்ன்ற சப்தத்துக்கு இந்த மாதிரி வஞ்சனா சரீரம்னு போட்டு வியாக்கியானம் பண்ணிட்டு, அதனால சொன்னேன். கிருத்திரிம சரீராணி பிரதிச்சந்தா பிரதிநிதிர் பேரே சப் பிரதிரூபகம் அப்படின்னு கோஷம். அதனால பேரன்றதுக்கு பிரதிரூபகம், அது போல இருக்கிற ரூபம். வஞ்சனேன சஜாதீய மிருக கிரகணார்த்தானி யஸ்மின். சஜாதீயமான மிருகங்களுக்கு அந்த மானை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னா, மானு போல ஒரு இதை பண்ணி வச்சு கிருத்திரிம சரீரத்தை பண்ணி வச்சு அந்த இடத்துல வச்சிருப்பாளாம். அது ஏதாவது நம்மளோ இருக்கான்னு பாக்கி மான்லாம் கிட்டக்க வரும். கிட்டக்க வந்தா அதை அப்படியே பிடிச்சிருவாளாம். மானை பிடிக்கிறதுக்கோசரம் ஒரு கிருத்திரிம சரீரம் வச்சிருக்கிற அதை வச்சுட்டு தான் இவ வேட்டையாடுறா. அதனால அந்த இடத்துக்கு சிங்கிபேரபுரம்னு பேருன்னு வியாக்கியானம் பண்ணிருக்கான். சரியா? கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.